வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஃப்ளம்பிங் ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். ஃப்ளம்பிங் ஒர்க் அடிக்கடி கன்சீல் பண்ணுற வேலை, சின்ன சின்ன வேலையை தான் போடுறீங்களே ஏன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்காங்க. நான் வேலை தெரிஞ்சவங்களுக்கு போடல, தெரியாதவங்க திரும்பி கற்றுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் செய்யலான்னு சொல்கிறது தான் போடுறேன். அவங்களுக்குள்ள வீடியோ தான் இது நிறையா இருக்கும் என்னோடய சேனலில். இந்த வீடியோ ஏற்கனவே கீழே ஒரு ஃப்ளோர் செஞ்சோம், இப்போ மேல் ஃப்ளோர் செஞ்சிட்ருக்கோம். அதேமாரி தான் 2 பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ் ஹீட்ரு, நார்மல் டேப் தான் கேட்டிருக்காங்க. இது வழியாக டெலிவரி அவுட்டரில் தள்ளியாச்சு. இது வழியாக அவுட்டரில் தள்ளிட்டு இங்கே ஹெல்த் பாசிட்டிவ் வைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஹெல்த் பாசிட்டிவ் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு இன்புட் வாட்டருக்காக வச்சுருக்கோம். இங்கே ஹெல்த் பாசிட்டிவ் செட் பண்ணுறதுக்காக பீம் இருக்கிறதுனால நம்ம எல் போட்டு திருப்பிட்டு ஹெல்த் பாசிட்டிவ் வச்சுருக்கோம். இந்த சைடு கொண்டு வந்து ஹீட்டருக்கு வந்து இன்புட் வாட்டருக்கு ஒன்று வச்சுருக்கோம். இன்புட் வாட்டருக்கு ஒன்று வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஷவருக்கு வச்சுருக்கோம். ஷவருக்கு பக்கத்துக்கு 4-5 அதேமாரி வச்சுருக்கோம். இந்த ஃப்ளோர் நம்ம அளந்துக்கணும். அளந்துக்கிட்டு அதுலேருந்து 3 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ளோர் எவ்வளோ ஹைட்டு ஏறுதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து 2.25 டேப்பு கரெக்டாக இருக்கும். ஷவர் வால்வு எப்பயும் போல் டேப் அடித்து நம்ம நூல் ஜலாக்கு அடித்து மேலே ஏற்றியாச்சு. ஷவர் ஹைட்டு நம்ம ஹைட்டு ஏறுறதுக்கு ஏற்ற மாரி நம்ம அளந்து வச்சுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க. வாஷ் பேஷனுக்காக ஒரு எல்போ பிளாஸ் போட்டு திருப்பியிருக்கோம். ஹீட்ரு டெலிவரியை கொண்டு வந்துட்டு ஹீட்டருக்கு கொண்டு வந்துட்டு சோலார் ஹீட்ரு வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போட்டு கிராஸ் பண்ணி நம்ம எல் ஷேப் போட்டிருக்கோம். ஸ்டெப்பு ஓவர் பண்ணி என்னது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். தனியாகவே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்கும், அதில் பாருங்கள். நான் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க ஃப்ளம்பிங் வேலை செய்யலாம், அந்தமாரி ஒர்க்குக்கு உள்ளவங்க போகிறேன். என்னால் ஃப்ளம்பராக ஆனவங்க ஒரு குறைச்சலாக ஒரு 10 பேரை தாண்டி இருப்பாங்க டவுட்டு கேட்டு. இதேமாரி எல்போ வாஷ் பேஷனுக்காக எல்போ 45 போட்டுட்டு ஃப்ளோர் டாப்பு போட்டிருக்கோம். ஃப்ளோர் டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் வாஷ் பேஷனை வேஸ்ட் வாட்டரை. ஃப்ளோர் டாப்பை பக்கத்துக்கு 5 இன்ச்சு நார்மலாக எப்பயும் போல் வச்சுருக்கோம். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக 1 பீஸ் வைக்க போகிறாங்க. அதுக்காக சென்ட்ரு வந்து 9 இன்ச்சு இருக்கணும். அதுக்காக வச்சு நம்ம கல் வச்சு சிமெண்ட் இருந்தால் பேக்கிங் பண்ணியிருக்கலாம். கல் வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. இந்த ஒயரிங் வீடியோ எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கான், அதை பாருங்கள். லிங்கு கொடுக்குறோம். நம்ம இந்த ஒரு ரூமில் முடிஞ்சிட்டு நிறைய பேர் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு வேலை கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர் தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இன்னொரு பாத்ரூம் இது, அதே சேம் மெத்தடு தான். இதில் வந்து ஹெல்த்து பாஸ்ட்டு இந்த சைடில் மாறி போட்டிருக்கு பாருங்கள். ஹெல்த்து பாஸ்ட்டு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த சைடு வைக்கிறனால வெஸ்டர்ன் டாய்லெட் இன்புட்டு ப்ளஸ் டீ போட்டு ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடில் கொண்டு வந்து ஹெல்த்து பாஸ்ட்டுக்கு 1.5 அடி தள்ளி டீ பிராஸ் போட்டிருக்கோம். அதே மெத்தட்லேயே நம்ம இன்புட்டு வாட்ரு நம்ம டேப்புக்காக நார்மல் டேப்புக்காக போட்டிருக்கோம். இந்த ஹைட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி போடணும். டீப் லெவலில் இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மட்டப்பில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷவர் மறக்காமல் நம்ம ஹைட்டு எவ்வளோ தூரம் ஏறுதோ அதுக்கு ஏற்ற மாரி பார்த்துக்கணும். வாஷ் பேஷன் இங்கே ஒன்று கேட்டிருக்காங்க, அதுக்கு டீ பிராஸ் போட்டிருக்கோம். இந்த சைடில் வாஷ் பேஷனுக்காக அந்தாண்ட வாஷிங் மிஷின் வருது, அதுக்காக எல் போட்டு ஆர்எஃப்டியை போட்டிருக்கோம். அதில் இது ஒரு பாத்ரூம்லேயே ஃபுல்லாக முடியுது நம்மளுக்கு. இது வந்து ஹீட்ரு வந்து இதுக்கு சோலார் லிங்கு கொடுத்துருக்கோம். இந்த வழியாகவும் டம்மி பண்ணிக்கலாம், டம்மி பண்ணிவிட்டு சோலார் வழியாகவும் கொடுத்துக்கலாம். இப்படி டபுள் ப்ரொவிஷன் வச்சுருக்கிறோம். ப்ளஸ் இதேமாரி ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போட்டு இந்த சைடு திருப்பிட்டோம். நம்ம வந்து ஹீட்டருக்கு தான் ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போடணும். நம்ம இன்புட் வாட்டருக்கு ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போடக்கூடாது, ஏன்னா அது ஹோல்ஸ் இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக வரும். நம்ம இதில் ஃபுல்லாக இது நார்மலாக ஸ்பிரிட்டில் வச்சு மட்டன் பாத்துக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைட்லேருந்து வாஷிங் மிஷின் தண்ணி வந்து செவுத்துலேயே கனெக்ட் பண்ணுவேன். இதில் பீம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் கன்சீல் பண்ணிக்கிட்டோம் மாற்றி. இது வாஷ் பேஷன் தண்ணி வாஷிங் மிஷின் தண்ணி மிக்ஸ் ஆகி இது வழியாக எள்ளு போட்டு நம்ம ஃப்ளோர் டாப்பில் வந்து இது லைட்டாக வாட்டம் வச்சு நம்ம ஃப்ளோர் டாப்பில் 4-வே டாப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது நார்மலாக எப்பயும் போல் பக்கத்துக்கு 5 இன்ச்சு வைக்கணும். இது வந்து 9 இன்ச்சு வைக்கணும். டோட்டல் ஏரியாவுக்கு சென்ட்ரு வச்சா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபினிஷிங் இருக்கும். ஒரு மெத்தடும் ஒரு பாத்ரூமும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்க்க தான் ஒன்று ஒன்றா புரியும். நான் என்கிட்டேருந்து வேலை ஒர்க்கு கற்றுக்கிட்டு நிறைய பேர் ப்ளம்பராக இருக்காங்க, எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தும் நிறைய பேர் ப்ளம்பராக இருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும். இது வந்து வாஷிங் மிஷினுக்கு இன்புட் வாட்ரு ப்ளஸ் டெலிவரி இதில் கொடுத்தோம். பீம் இருந்தனால இப்படி டபுள் எல்லு போட்டு இப்படி கொடுத்தாச்சு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு,
கிச்சனுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒயரிங் ஒர்க்கு தான் ஒயர் எடுத்த பிறகு கன்சல்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து நம்ம டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க, மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கிச்சன் அவுட்டரில் செவுரு வரதுனால நம்ம ஜம்பர் போட்டு தள்ளிக்கலாம். இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.